தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். விழுப்புரத்தில் இருக்க செஞ்சி கோட்டையை பற்றி பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருந்தாலும் ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ராஜஸ்தானில் பாங்கர் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி, இந்த கதையை கேட்கும் போது ஒரு கடகடன்னு அந்த மாதிரி இருக்குது. இதனால் சொல்லவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஒரு மர்மம், ஒரு மாயம், ஒரு மந்திரம், தந்திரம் அப்படி இப்படின்றாங்க. அந்த கோட்டையோட பேர் வந்து ஏற்கனவே சொன்னது தான் பாங்கர் கோட்டை, ராஜஸ்தானில் இருக்குது. அதை பற்றி உங்கள் எஸ்பிஆர் நான் சொல்ல போகிறேன், வாங்க கேட்கலாம். இந்த பாங்கர் கோட்டையை தெரிஞ்சுக்கணுன்னா கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு போகணும். 400 வருஷத்துக்கு வந்து பின்னாடி போகணும். நீங்கள் பின்னாடி போனால் கூட வந்து அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து பாங்கர் கோட்டையை பார்க்கணுன்னா யாராலையும் பார்க்க முடியாது. எப்போ பார்க்க முடியாதுன்னா, சூரியன் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் பாங்கர் கோட்டை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கீழே வந்துடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. பயமுறுத்தி மட்டும் வச்சு இல்லை, அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறது என்னென்னா, 6 மணிக்கு மேலே, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள்லாம் அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கோட்டை மேலே வந்து படிக்கிட்டே இல்லாத கோட்டைக்கு மேலே போய் ஒருத்தவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் சுற்றின்னு இருக்காங்களாம். அப்புறம் வந்து வால் சண்டையெல்லாம் போடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்களாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கத்துறா மாதிரி சத்தம் கேட்குதான், அலறல் சத்தம்லாம் கேட்குதான். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள்லாம் உள்ளே போயிட்டு இப்படி பூந்து இப்படி வெளில வரும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போயிருக்கிறாங்க. 3 பேர் போனவங்க காணாதையே போயிட்டாங்க. சில கூட்டம் போயிருக்கு. அந்த கூட்டம் உள்ளே போனவங்க வெளில சேஃபாக வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்களால மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரியே பார்த்து அப்படியே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் அந்த கோட்டைக்கு போகிறோம், அந்த கோட்டைக்கு மட்டும் போயிடாதீங்க, அது மட்டும் பதில் சொல்கிறாங்க. மற்றபடி அப்படியே ஒரு ஸ்டன்னாகி நிற்கிறாங்க, ஒரு பயத்துலேயே இருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது, அது என்ன தான் ஆச்சு பாங்கர் கோட்டைக்கு அப்படின்னும் போது, 16ஆம் நூற்றாண்டில் ராஜா பகவந்த் தாஸ் அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த ஏரியாவை. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட பையனுக்கு மதோ சிங் அப்படின்ற பையனுக்கு வந்து ஒரு கோட்டை ஒன்று கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு அழகான கோட்டை, அற்புதமான கோட்டை வந்து கட்டி கொடுத்துக்கிறாப்புல. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிடுது. அப்போ என்ன அது, ஒரு மகாராணி இருக்காங்க, ராஜகுமாரி இருக்கிறாங்க. அந்த ராஜகுமாரி பேர் வந்து ரத்னாவதி. இவங்க அழகில் மயங்காதவங்களே கிடையாது. இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் ஃபுல்லாக வந்து எல்லாரும் வந்து ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஆசைப்படுறாப்புல இவங்க மேலே. இவங்கள வந்து இந்த ரத்னாவதி எப்படின்னா வந்து பயங்கர அழகானவங்க, அறிவாளியவங்க, புத்திசாலி. இவங்கள வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது. அப்படின்ற போது இவங்கள பார்த்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு. அவர் யாருன்னா சிங்கியான்ற ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அப்படின்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாப்புல, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்க ராஜகுமாரி, இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம நேரில் போனோன்னா இது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம அதை மயக்கவே முடியாது. ஆனால் இதை சில தந்திரம்லாம் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில் ஒரு எண்ணெய் பாட்டில் சொல்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து கொடுத்த மந்திரத்தை போட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டிலை வாங்கின அந்த பாட்டிலை தொட்டாலே இவங்க வந்து மயங்கிடுவாங்க, வசியம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது போல். இந்த பாட்டிலை தொடுறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அறிவலையாச்ச ரத்னாவதி மகாராணி, அதாவது ராஜகுமாரி. இவங்க என்ன பண்ணால் அந்த பாட்டிலை தொடாமையே வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது எடாகூடமான மந்திர தந்திரம் இருக்க பாட்டில் தொட்டால் நம்மளுக்கு ஏடாகூடம் ஆகிடும், அதை எரிங்கிடான்னு இருக்காங்க. இவங்க எரிக்க ட்ரை பண்ண போய் அந்த பாட்டில் கீழே விழுந்து பாறை மேலே மோதி அந்த பாறை உருண்டி அந்த சிங்கியா மந்திரவாதி வந்து இறந்துட்டாப்புல. இந்த இறந்ததால் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாப்புல, இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாப்புல. நீங்கள் மொத்த பேர் அழிஞ்சு போங்கடா, நீங்கள் யாருமே உருப்படியாக இருக்கக்கூடாதடா, நீங்கள் சாவங்கடா ஐயங்கடான்ட்டு ஏதோ மந்திரத்தை வந்து சாபத்தை வந்து சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே உடனே சொன்ன உடனே பழிக்கல. கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் பல வருடங்கள் கழிச்சு அந்த நகரமே, அந்த கோட்டையே, அந்த கோட்டையில் இருக்க அத்தனை மக்களுமே, அதை சுற்றி இருக்க அத்தனை பேருமே, இயற்கை வளம் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே தரமட்டமாக அழிஞ்சு போயிடுச்சு. கோட்டை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் கம்பீரமாக இருக்குது. அதே நேரத்தில் கம்பீரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்துற மாதிரி ஒரு மர்மமாகவே இருக்குது. இந்த கோட்டையில் இந்த விஷயம் நடந்ததால தான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே யாருன்னா 6 மணிக்கு மேலே போனால், இருட்டில் போனால் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் காணாதையே போயிருக்கிறாங்க. நிறைய பேரால் போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க சாதாரண மனநிலை இல்லை, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்கன்ற பொருளெல்லாம் போயின்னு இருக்கு. இது பொருளியா இல்லை உண்மையாகவே இதான் விஷயமான்றதை நீங்கள் யாருன்னா போய் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் தெரியும். அது வரைக்கும்
நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்குன்னா, நேரா பாங்கர் கோட்டை போங்க, ராஜஸ்தான் போங்க. அங்கே போய் பாங்கர் கோட்டை கேட்டீங்கன்னா நேரா எடுத்துட்டு போய் விடுவாங்க. பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.